ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப அசால்ட்டாக அந்தந்த வேலையை வந்துட்டு அந்தந்த டைமில் முடிக்காமல் நல்லா சோம்பேறித்தனமாக இருந்துட்டு இருந்தால், ஈவினிங் ரொட்டீன் சரியாக பண்ணாமல் இருந்தால் நைட்டு வந்து எவ்வளோ அவஸ்தை பண்ணுன்றதுக்கு இந்த வீடியோ தான் சாட்சி. ரொம்ப தேவையான வேலை, அதாவது சாப்பிட என்ன தேவை அது மட்டும் செஞ்சுட்டு அப்படியே வச்சுருப்போம். நான் வந்து ஈவினிங் வந்து சுண்டல் தாளிச்சிருந்தேன், வேக வச்சு தாளிச்சிருந்தேன். அது அப்படியே இருக்குது. அதுக்கு உரிச்ச வெங்காயம், கட் பண்ண வெங்காயம் இருக்குது. காலையில் காய வச்ச பால் கொஞ்சம் மீதி இருக்குது. இப்போ வந்து பால் மட்டும் காய வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் சுண்டலுக்கு போட்ட அந்த சிக்கன் மசாலா அப்படியே இருக்குது, வெங்காயம்லாம் அப்படியே இருக்குது. இந்த ரைட் சைட் கவுண்டர் டாப்பில் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்ட்டு. அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு மத்தியானமாக மாவு அரைச்சேன். மாவு அரைச்சிட்டு வந்துட்டு நான் உளுந்து தனியாக அரைச்சிட்டு அரிசி தனியாக அரைச்சிருந்தேன். ரெண்டையும் நான் வந்து இன்னும் மிக்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அரைச்சி வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கே அரைச்சி வச்சுருப்பேன். சரி அப்புறம் கலக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டது தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் 8:10க்கு மேலே தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது வரைக்கும் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் ஹாட் பாக்ஸில் வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற சாப்பாடு இருக்குது. இந்த குக்கரில் வந்துட்டு சுண்டல் வேக வச்சுட்டு, அதாவது வேறு பாத்திரம் வச்சு வேக வச்சுருந்தேன். அது அப்படியே இருக்குது. பழைய சாப்பாடு அப்படியே இருக்குது. காட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்த மிளகா வந்து கழுவி கவரில் போட்டு வச்சு அது அப்படியே இருக்குது. சிங்க்கு பாருங்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு டின்னருக்கு மாவு இல்லை, ஸோ டிஃபன் செய்ய முடியாது. அதனால் தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலாம். தயிர் வந்துட்டு காலையிலேயே பெற போட்டு வச்சுருக்கேன். தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ தான் அரிசி எடுக்கிறேன் 8:45க்கு. ஏன்னா என்ன தான் வேலை கிடந்தாலும் நமக்கு வந்துட்டு அந்த டைமுக்கு சாப்பாடு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை வச்சுட்டோன்னா அடுப்பு வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களோட வந்து காட்டிலேயே விளைஞ்ச அரிசி, அதனால் வந்துட்டு கொஞ்சம் நெல்லெல்லாம் இருந்தது. அரைக்கும் போது வந்துட்டு நல்லா அரைக்காமல் விட்டுட்டாங்க. கொஞ்சம் நெல் தூசெல்லாம் கூட இருக்கும். இப்போ வந்து ஒரு 8:15க்கு தான் அரிசி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் உரிச்சதே இருக்குது. அதனால் தக்காளி மட்டும் வந்துட்டு நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்து தனியாக வச்சு அதை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்துட்டு 1 பாட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். நார்மலாக வந்துட்டு அரிசி பருப்பும் இல்லாமல், தக்காளி சாப்பாடு மாதிரியும் இல்லாமல், பட்டை சோம்பு கிராம்பு அதெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் சும்மா வெறும் தக்காளி போட்டு வெங்காயம் மிளகா அது மட்டும் போட்டு தான் ஒரு சாப்பாடு செய்ய போகிறேன். இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்துட்டு இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி கிள்ளி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டு இது எல்லாமே வந்துட்டு நான் ஒன்றா போட்டுற போகிறேன். அதாவது வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி அது எல்லாமே ஒன்றா போட்டுற போகிறேன். ஏன்னா ஒன்றா வந்துட்டு வேக வச்சுட்டு, அதாவது நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தோன்னா வந்துட்டு டைம் ஆயிடும். எனக்கு வந்து வேறு வேலையெல்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்யாமல் விட்டது என்னோடய தப்பு தான். ஸோ அதுக்காக நான் திட்டு வாங்கணும்ல, அதனால் வந்துட்டு இப்படி சீக்கிரமாக செஞ்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். இது கூட மஞ்சள் தூள் சாம்பார் தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு அது மட்டும் வணங்கட்டுன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அந்த டைமில் வந்து அரிசியை நல்லா கழிஞ்சிட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வேறு, இன்னுமா சாப்பாடு செய்யணுன்னு கேட்பாங்க, இதெல்லாம் இப்படி கிடைக்குதுன்னு கேட்பாங்க. நார்மலாக வந்துட்டு சென்னை ஈரோடு அந்த மாதிரி டவுனில் இருக்கிறவங்கள வந்துட்டு 11 o'clock ஆனாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்களோட ரெகுலர் ரொட்டீனே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிடணும். சாப்பிட எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம வேலையை வந்துட்டு நம்ம முடிச்சிடணும். இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் வந்துட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு நைட் வந்து செஞ்சுட்டு இருந்தோன்னா அவங்க எல்லாம் தூங்குறப்ப வந்துட்டு ரொடக்குன்னு சத்தம் வந்துட்டு இருந்ததுன்னா பயங்கரமாக திட்டு தான் விழும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து பார்த்துட்டு உப்பு போட்டுட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது மிளகா சேர்க்காம மறந்துட்டேன். அதனால் வந்து இப்போ ஒரு 2 பழுத்த மிளகா 4 அரிஞ்சு போட்டிருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு மூடி வச்சிடுறேன். நான் மூடும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஆவி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விசிலும் கையோடு போட்டுட்டேன். இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் எதெல்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். கருவேப்பிலை அந்த மிளகாய் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, காலையில் வாங்கின பால் வந்துட்டு ஜாக்கிக்காக மிச்சம் இருக்குது. எப்பயுமே வந்துட்டு இந்த அளவு பாலில் தான் சாப்பாடு போடுவோம். வேறு குழம்பு தயிர் அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். அதெல்லாம் சேர்க்கும் போது வந்துட்டு நாய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டிடும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பாலுக்குள்ளே இவ்வளோ சாப்பாட்டை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு வந்து போட்டுட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு வெளியில் தான், ஆனால் கூட வந்துட்டு எனக்கு 8 மணிக்கு மேலே எல்லாம் வீட்டுக்கு வெளியில் வர்றதுனா ரொம்ப பயம். 10 மணிக்கெலாம் வந்துட்டு சமையல் ரூமில் நிற்கவே பயமாக இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து வந்துட்டு திடீர்னு அந்த சவுண்டு வரும், தண்ணி விழற சவுண்டு,
அப்புறம் பவர் வந்துட்டு மாறி மாறி வர்றப்போ திடீர்னு சவுண்டு வரும். அப்புறம் வெளியில் வந்துட்டு இருட்டில் போயிட்டு வந்தோன்னா பின்னாடியே யாரும் துரத்திட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். குடுக்குடுன்னு ஓடி வர வேண்டியது இருக்கும். இந்த மாதிரிலாம் யாருக்காவது ஃபீல் இருக்கா? யாராவது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சில்லியாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அதை அனுபவிச்சா தான் தெரியும். எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும் இருட்டில் எல்லாம். நம்மளோட இமேஜினேஷன் தான். இப்போது டைனிங் டேபிள் மேலேயும் வந்துட்டு மீதி சுண்டல், காலையில் வச்ச சாப்பாடு, அப்புறம் மோர் அது எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் வந்துட்டு ரசம் சுண்டல்லாம் வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பழைய சாதம் மோரெல்லாம் வந்துட்டு கீழே ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கவுண்டர் டாப்பில் இருக்கிற குப்பையெல்லாம் வந்துட்டு கீழே தள்ளி விட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் வேஸ்ட் ஆனது கீழே கொட்டிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையானது தேவையில்லாதது எல்லாம் பிரித்து எடுக்கும் போதே வந்துட்டு கவுண்டர் டாப் வந்துட்டு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அதில் இருக்கிற டஸ்ட்டும் தண்ணியும் மட்டும்தான். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு நல்லா வந்துட்டு ஒரு லிக்விட் போட்டு தொடச்சி விட்டுட்டோன்னா நீட்டாயிரும். இந்த பிளேஸ் மேட் வந்துட்டு ஒன்று இங்கே போட்டிருக்கேன். அந்த செவுத்தோரமாக வந்து பார்த்திங்கன்னா எறும்பெல்லாம் நிறையா வரும். அதனால் அந்த ஓரத்தில் மட்டும் எறும்பு சாக் பீஸில் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். இந்த பிளேஸ் மேட் வந்துட்டு நல்லா தொடச்சி மட்டும் விட்டால் போதும். இப்போது இது வந்துட்டு ரீசெண்டாக கடைக்கு போனப்போ இந்த லிக்விட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது வந்துட்டு ஸ்பான்சர்லாம் கிடையாது, நான் என்னோடய தேவைக்காக வாங்கிட்டு வந்தது தான். ஃப்ளோர் கிளீனர், நல்லா சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். அதை வந்துட்டு லைட்டாக அந்த கிளாத்தில் நனைச்சிட்டு ஏகமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அதை வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நல்லா க்ளீனாக சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ வரைக்குமே வந்துட்டு நான் அந்த அடுப்பு இருக்கிற அந்த கவுண்டர் டாப் வந்துட்டு கையே வைக்கல. ஏன்னா அது குக்கர் வச்சதுனால சூடாக இருக்கும். அது தவிர இந்த சைடு இந்த ரைட் சைடு கவுண்டர் டாப் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த சைடு இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த பக்கமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பு இருக்கிற பக்கம் வந்துட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரைட் சைடு கவுண்டர் டாப் வந்துட்டு க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு இருக்கிற பக்கம் மட்டும்தான் இருக்குது. அடுப்பில் இருக்கிற அந்த ஸ்டாண்டு அந்த பிளேட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு நான் சாப்பாடு செய்யும் போதே வந்துட்டு அதாவது மத்தியானமாக வந்துட்டு ஜாக்கேக்கு சாப்பாடு செய்யும் போதே அதோட கஞ்சி தண்ணியெல்லாம் வந்துட்டு அந்த பிளேட்டில் கொட்டிருச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அதனால எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கீழே தள்ளி விட்டுட்ருக்கேன். இப்போ கூட ஒரு சோம்பேறித்தனம் தான், இந்த ஸ்டாண்டுக்கு அடியிலேயே விட்டு தூசி மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு சரி ஓகேன்னு அதை நகர்த்தி வச்சுட்டே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா பக்கம் தொடச்சிட்டு அந்த ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக தொடச்சோன்னா வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது கடைசி வரைக்கும். அப்புறம் அடுப்புக்கு நேராக இருக்கிற டைல்ஸு, அதாவது செவுத்தில் இருக்கிற டைல்ஸ் அது எல்லாமே வந்துட்டு துடைக்கணும். சிங்க்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. இப்போது நான் வந்து ஸ்டவ் மேலேயும் அந்த லிக்விட் வந்து கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு அதுக்குள்ளே சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. அதனால் ஷஷ்வின்க்கும் மாமாவுக்கும் வந்துட்டு சாப்பாடு போட்டு வச்சுட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அந்த டைமில் நம்மளுமே சாப்பிட்றலாம். ஏன்னா சாப்பிட்டுட்டு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் படுக்க போகும்போது குளிச்சுட்டு படுக்க கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு நம்ம படுக்கிறப்ப தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அப்போ சாப்பிட்ல. நான் சாப்பிடும்போது வந்துட்டு 11 o'clock ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கூடையில் காலையில் தேய்ச்சி வச்ச பாத்திரம், மத்தியானம் தேய்ச்சி வச்ச பாத்திரம், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டீ வச்சது அந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு அந்தந்த பிளேஸில் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா தான் அந்த கூடை வந்து காலியாகும். நம்ம வந்து சிங்கில் இருக்கிற பாத்திரம்லாம் தேய்ச்சி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து அந்த அடுப்பு இருக்கிற கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி சிங்கில் இருக்கிற பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டோன்னா சிங்க் வந்துட்டு காலி ஆயிரும். நம்ம வந்து அந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது அந்த துணியெல்லாம் அலசி அலசி எடுக்க சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி பாத்திரம்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா வந்துட்டு வெளியில் போய் அலசி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லா பாத்திரத்தையுமே வந்துட்டு நல்லா தண்ணியில் வந்துட்டு சும்மா தண்ணியில் ஸ்க்ரப் எல்லாம் போடாமல் சோப்பெல்லாம் போடாமல் சும்மா தண்ணியில் கழுவி வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா பாத்திரத்தையுமே வந்துட்டு ஒரு தடவை தண்ணியில் கழுவிட்டேன். இப்போ வந்துட்டு நான் என்ன சோப்பு தேய்க்கிறேனோ அதை வந்துட்டு நல்லா தேய்ச்சி வச்சுக்கிறேன். அதாவது பெரிய பாத்திரத்துக்குள்ளே வந்துட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிட்டோன்னா கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இந்த ஸ்டவ்வு, அதுக்கு மேலே இருக்கிற வால் டைல்ஸ், அப்புறம் கவுண்டர் டாப் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும்.
அந்த ஸ்டவ்வோட ஸ்டாண்டு மட்டும் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்துட்டு அந்த கூடைக்குள்ளேயே போட்டோன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மற்ற பாத்திரம்லாம் கீறல் விழும். அப்புறம் காலையில் எடுத்து டீ வைக்கிறதுக்கும் வந்துட்டு, அதாவது காஃபி வைக்கிறதுக்கும் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். இன்னும் மாவு மட்டும் கலக்காமல் அப்படியே இருக்குது. அப்புறம் சிங்க்கு வந்துட்டு அதே ஸ்டேஜில் தான் இருக்குது. மணி 10 ஆயிருச்சு. இப்போது கவுண்டர் டாப்லேருந்து தள்ளிவிட்ட குப்பை, அப்புறம் மாவு அரைக்கும் போது அரிசியெல்லாம் சிந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு கிச்சன் வந்துட்டு ஃபுல்லாக சுத்தமாக கூட்டி வச்சுட்டேன். அந்த குப்பையை வந்துட்டு நான் வெளியில் எடுத்துகிட்டு போய் கொட்டலை. உள்ளேயே டஸ்ட்பின் இருக்கிறதுனால அந்த டஸ்ட்பினில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து சிங்க்குக்கு வந்துடலாம். சிங்க்குக்கும் வந்துட்டு நான் இன்றைக்கி அதே லிக்விட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு தான். அந்த லிக்விட் மட்டும் போட்டு ஒரு தடவை நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவி வச்சுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு தடவை அந்த ஸ்க்ரப்லேயே வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்க போகிறேன். இப்போ வந்துட்டு திரும்ப தண்ணி ஊற்றி கழுவும் போதே ஓரளவுக்கு நீட் ஆயிடுச்சு. அதில் இருக்கிற அழுக்கு எல்லாம் போயிடுச்சு. உப்புக்கரை மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்துட்டு மாவு கலக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு தயிர் போடுற வேலையும் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டான சூடில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சமாக வந்து தயிர் உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வேறு இவ்வளோ நேரம் போட்டு தொடன்னு தொடச்ச கவுண்டர் டாப்பில் கொஞ்சோண்டு பால் சிந்திருச்சு. ஸோ அதை வேறு க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா மாவு வந்துட்டு நல்லா கலக்கி 3 பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்தேன். இப்போ வந்துட்டு 11 o'clock வரைக்கும் இந்த வேலையை செய்கிறதான்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டுட்டு திரும்ப வந்து செய்யாமையே இருந்திருந்தா அடுத்த நாள் மத்தியானம் அப்படியே தான் இழுத்துட்டு போகும். அப்புறம் அந்த மத்தியான வேலை வந்துட்டு சாயங்காலம் இழுத்துட்டு போகும். அடுத்தடுத்த நாள் வந்துட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரே ஒரு நாள் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த வேலையில் முடிச்சிட்டோன்னா அடுத்தடுத்த நாள் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி வந்துட்டு என்றைக்காவது ஒரு நாள் இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே. எல்லாருமே வந்துட்டு எல்லா நாளும் எல்லா வேலையுமே வந்துட்டு அந்தந்த டைமில் செய்யவே முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு இப்படி ஆகத்தான் செய்யும். ஆனால் அப்படி நம்ம செய்யாமல் வச்சுருக்கும் போது வந்துட்டு அப்புறம் அதே மாதிரி ஒரு நாள் இந்த மாதிரி தான் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ சோம்பேறித்தனப்பட்டாலோ அசால்ட்டாக இருந்தாலோ வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஃபீலே பண்ணாதீங்க. ஒரே அடியாக வந்துட்டு ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வந்துட்டு செலவு பண்ணி முடிச்சுருங்க. அப்போ அடுத்த நாள் வந்துட்டு நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இதெல்லாம் முடிக்கும் போது வந்துட்டு 10:30 ஆயிடுச்சு. நான் அடுத்த பாத்திரத்துக்கு வந்துட்டு அரிசி வந்துட்டு 3 படி எடுத்துட்டேன். உளுந்து வந்துட்டு 2 கப் போட்டங்காட்டி அந்த பாத்திரம் வந்துட்டு அரிசி மாவுக்கே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ உளுந்தை வந்து தனியாக வச்சுருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு உளுந்துக்குள்ளே மட்டும் உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உளுந்து மாவு 2த்துலேயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 3 பாத்திரத்தில் பிரித்து வச்சேன். காலையில் வரைக்கும் இது அப்படியே வெளியிலேயே இருந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாவரைக்கிற வேலை செய்கிறது வந்துட்டு பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த வேலையை வந்துட்டு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் யோசித்து அந்த வேலை செய்கிறதே தெரியாத மாதிரி செய்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ஆல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.